ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் தமிழ் மருத்துவம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த சத்தான கீரையை வாரம் ஒரு முறையாவது சாப்பிடுங்க. ரத்த அழுத்தத்தை தடுத்து இதயத்தை காத்து உடலுக்கு பல வகையில நன்மையை கொடுக்க பசலைக்கீரையை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பசலைக்கீரையில இருக்க கெரோட்டினாய்டு உடல்ல இருக்க கொழுப்புகளை கரைக்க கூடியதா இருக்கு. இதனால பசலைக்கீரையை சாப்பிட்டு வந்தா கெட்ட கொழுப்புகளுக்கு குட் பை சொல்லலாம். மேலும் இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடியதா இருக்கு. இதுல இருக்க ஊட்டச்சத்து மற்றும் கனிம சத்துக்கள் ரத்த ஓட்டத்தை சீராக்கி ரத்த சோகை வராமையும் பாதுகாக்கும். இந்த கீரையில இருக்க நீர் சத்து உடல் உஷ்ணத்தை நீக்கும், நீரேற்றம் ஏற்படுவதையும் தடுக்கும். கீரை வகைகள்ல பொதுவா நார் சத்து நிறைஞ்சு காணப்படும். இது உடலுக்கு அத்தியாவசிய ஊட்டச்சத்து. இது மலச்சிக்கலை குணப்படுத்துறதோட தோல் ஆரோக்கியத்துக்கும் உதவுது. பசலைக்கீரையில ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. இது புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கு. அதோட விட்டமின் ஏ, கே மற்றும் இ இது தொற்றுகள்ல ஏற்படக்கூடிய நோய்களை, குறிப்பா சுவாச தொற்று, சிறுநீரக தொற்று பாதையில தேங்கி இருக்க தொற்றுகள் போன்றவற்றை குணப்படுத்தக்கூடியதா இருக்கு. இதய கோளாறு உள்ளவங்க அவசியமா இந்த பசலைக்கீரையை சாப்பிட்டு வரலாம். இதுல இரும்பு சத்து குறைவில்லாம நமக்கு கிடைக்கும். இதனால சிவப்பு அணுக்களோட எண்ணிக்கை அதிகரிச்சு ரத்தம் பலப்படும். குறிப்பா பெண்களுக்கு ஏற்படுற ரத்த சோகையை வராம தடுக்கும். பசலைக்கீரையில கலோரியும் கார்போஹைட்ரேட்டும் ரொம்பவே கம்மி. அதனால உடல் பருமனை குறைக்க நினைக்கிறவங்க உங்க டயட்ல பசலைக்கீரையை சேர்த்துக்கோங்க. மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமா வச்சுக்க உதவுற செலீனியம், நியாசின் மற்றும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸும் இந்த கீரையில நிறைஞ்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.